இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 68 வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் நல்லவரும் போதும், தேவரில் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் ஒருவர் மாத்திரம் நல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே நல்லவர்கள் ஒருவரையும் காண முடிகிறது, அது அரிதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள். அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியிலே நல்லவர்களை காண்பது நமக்கு இன்றைக்கு அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. நன்மை செய்கிறவர்களை காணுகிற ஒரு காரியம் நமக்கு அரிதாய் இருக்கிறது. ஆனால் தேவன் ஒருவர் தவிர நல்லவர்கள் யாரும் கிடையாது. இதைதான் சங்கீதங்களின் புத்தகத்திலே 119 அதிகாரத்திலே 68 வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவரின் நல்லவரும். அவர் நல்லவர் மாத்திரமல்ல, தம்மை தேடி வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நன்மை செய்கிற தேவன். நம் தேவனிடத்தில் எப்பொழுதும் தீமை என்பது கிடையாது, நன்மை மாத்திரமே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன். பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஜனங்கள், வியாதியிலே அகப்பட்ட ஜனங்கள், போராட்டத்தின் மத்தியிலே இருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நன்மை செய்த தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 12 வருடம் ஒரு ஸ்ரீ தன் சரீரத்திலே வியாதி, உதிரப்போக்கு, இரவும் பகலும் தன் சரீரத்திலே உதிரப்போக்கு, வேதனை, தீங்கு அனுபவிக்கிறாள். 12 வருடம். யார் யார் என்ன டாக்டர்கள் சொல்லுகிறார்களோ, என்னென்ன மருத்துவர்கள் சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் கடந்து போய் பார்க்கிறாள். ஆனால் சற்றாகிலும் அந்த பெண்ணுக்கு சுகம் உண்டாகவில்லை. இயேசு ஒருவர் வருவார், அவர் நன்மை செய்கிறவர் என்று அந்த பெண்ணுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு ஒரு இடத்தில் வருகிறார் என்று அந்த பெண் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி போன பொழுது இயேசு கிறிஸ்துக்குள்ளிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு அந்த பெண்ணுக்கு நன்மை நடந்தது. ஏனென்றால் தேவன் ஒருவர் மாத்திரம் நல்லவர், அவர் ஒருவர் மாத்திரமே நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்கு அவர் நல்லவராயிருப்பார், உங்கள் குடும்பத்திற்கு அவர் நல்லவராயிருப்பார், உங்களுக்கு அவர் நன்மை செய்வார், உங்கள் குடும்பத்திற்கு அவர் நன்மை செய்வார், உங்கள் வாழ்க்கைக்கு அவர் நன்மை செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்வார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் உங்கள் உறவுகளும், நீங்கள் நம்பினவர்கள் எல்லாம் உங்களுக்கு தீமைகளை செய்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, தீமைகளை எல்லாம் அவர் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பலவிதமான தீமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீமைகள், ஏன் என் வாழ்க்கையில போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில உபத்திரவம், வேதனை, நான் நம்பினவர்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்கிறார்களே, நான் யாரை நம்பினேனோ அவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டார்கள் என்று வேதனையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஒருவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நன்மை செய்வார், உனக்கு நன்மை செய்வார், உன் வாழ்க்கையிலே நன்மை செய்வார், உன் குடும்பத்திற்கு நன்மை செய்வார். உன் தீமைகளை எல்லாம் தேவன் ஆகிய கர்த்தர் மாற்றி போடுவாராக, நன்மை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுதி நிற்கலாம். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர், நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்வீராக. தீமைகள் எல்லாம் மாறுவதாக, தீமைகளை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவீராக.
ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் நன்மை செய்யுங்க. ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தீமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. நன்மை செய்ய ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.